சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தென்னை நாற்று பண்ணையில் 1.60 லட்சம் தென்னை கன்று உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்து பணி நடைபெற்று வருகிறது. மேலும் 5 அல்லது 6 மாதங்களில் விற்பனைக்கு இவை தயாராகிவிடும் என்றும் பின் விற்பனை குறித்து அறிவிக்கப்படும் என்று பண்ணை மேலாளர் ஸ்ரீவித்யா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் துறையில் கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை எம்எஸ்சி பட்டப்படிப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சுமார் 75 பேர் இன்று 25வது ஆண்டு விழாவை ஒன்றிணைந்து கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிலையில் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களது இளமை கால கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தித்து உரையாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டதாக செய்தியாளர்களிடம் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டத்தின் கீழ் மானிய விலையில் அமைத்து பயன்பெறலாம் என சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்த விவரங்களை சேலம் மாவட்ட வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் அலுவலகம், சேலம், மேட்டூர், ஆத்தூர், சங்ககிரி உதவி செயற்பொறியாளர் அலுவலகம், வட்டார உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட உளுந்து பயிர்களுக்கு ஏக்கருக்கு 6000 ரூபாய் வரை செலவு செய்ததாகவும், தாங்கள் செலுத்திய பிரீமியம் தொகை கூட இன்சூரன்ஸ் தொகையாக கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் உடனடியாக தங்களுக்கு உரிய இன்சூரன்ஸ் தொகையை தங்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள காக்கில் சிக்கையன்பட்டியில் செங்கற்களை ஏற்றிக் கொண்டு சென்ற டிராக்டர் ஒன்று இருசக்கர வாகனம் மற்றும் காரின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த கம்பத்தைச் சேர்ந்த கோவில் பூசாரி முத்துக்குமார் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கம்பம் பகுதியில் டிராக்டர் மற்றும் டாரஸ் லாரிகள் அதிகப்படியான பாரம் ஏற்றி அதிவேகத்தில் செல்வதால் இதுபோன்று அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி வீரபாண்டி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற 75 வயது மூதாட்டியை துரிதமாக செயல்பட்டு மூதாட்டியின் உயிரை காப்பாற்றிய ஹட்டிராஜ் மற்றும் பிரபாகரன் என்ற 2 காவலர்களுக்கு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வரவழைத்து பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்து சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் அம்மூதாட்டிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிராக விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் ரமேஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் பள்ளியின் விளையாட்டு விழா உதகை சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது. போட்டிகளில் சிறப்பு விருந்தினர்களாக பாரா ஒலிம்பிக் தடகள வீரர் திலீப் காவிட், இந்திய தடகள வீராங்கனை ஷர்வானி சாங்கலே மற்றும் பயிற்சியாளர் வைத்நாத் காளி கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கிய நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் காலநிலை விளையாட்டு பயிற்சிக்கு ஏதுவாக உள்ளது என இந்திய தடகள வீராங்கனை ஷர்வானி சாங்கலே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். We came here to train in the Nilgiris for about a month because of the high altitude. It is really wonderful here. The city is so beautiful. The nature is really amazing. The weather was amazing. And we got a good amount of training also in this weather. So we really enjoyed training here. Thank you. காஞ்சிபுரம் மாவட்ட தௌஹீத் ஜமாஅத் மற்றும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் என பலர் தங்கள் உடல்நிலை பரிசோதித்துக் கொண்டு ரத்த தானம் வழங்கி சிறப்பித்தனர். மதுரை பாலமேடு அருகே மேற்கூரை சேதமான அரசு பேருந்தில் உள்ளே மழைநீர் பெய்ததால்
குடைபிடித்து சென்ற பெண் பயணிகளின் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து கழகம் இதுபோன்ற தரமற்ற பேருந்துகளை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் நடைபெற்று முடிந்த தாவேக மாநாட்டில் திமுகவை விமர்சித்து விஜய் பேசியிருந்த கருத்துக்கு எதிராக மதுரை முழுவதும் திமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த போஸ்டர்களில் வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வசனங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் இது தொடர்பான போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்டுக்கல் பழங்குடியினர் கிராமத்தைச் சேர்ந்த மருதாசலம் என்பவர் முருகன், சதீஷ் மற்றும் ராஜா என்ற சகாயம் ஆகிய 3 பேருடன் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பெருமாள்குடி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிய நிலையில் யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். குமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரப்பு அருவியில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே சாலையின் நடுவே மின்கம்பத்தை அகற்றாமல் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது கிராம மக்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தால் விபத்து நேரிடும் அபாயம் உள்ள நிலையில் மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என்று மின்வாரிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை வலுத்து வருகிறது. மயிலாடுதுறை மூங்கில் தோட்டம் பகுதியில் ரசாயனம் கலந்து விநாயகர் சிலை செய்த இடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்ததை கண்டித்து இந்து முன்னணி நிர்வாகிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது ரசாயனம் கலந்த சிலைகளை அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையில் மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமாரன் ரசாயனம் கலந்த 10 சிலைகளை பறிமுதல் செய்து உத்தரவிட்டார். மீதமுள்ள சிலைகளை வழிபாட்டிற்காக எடுத்து செல்ல அனுமதித்தார். உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா வருகிற 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ள நிலையில் பேராலயத்தில் வர்ணம் பூசும் பணிகள், மின்விளக்கு அலங்காரம் உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் வரக்கூடிய லட்சக்கணக்கான யாத்ரீகர்களுக்கு தேவையான கழிவறை, குளியலறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அமைக்கும் பணிகள் குறித்து பேராலயம் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.